எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய வினைத்திற மகாந்தடை பரீட்சை மற்றும் வெளிநாட்டு சேவைக்கான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் ஆகியோர்களை ஒன்றிணைத்ததாக இன்றைக்கு ஒரு விசேடமான செயலமர்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ 3 பேருக்கும் பொதுவாக அமையக்கூடிய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருந்து சில அத்தியாயங்களை இன்றைக்கு விசேடமாக பார்க்கலாம். அந்தந்த பிரிவுகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் உள்ளடங்கிய சில விடயங்கள் அது இடையில இருக்குது, குறையாக இருக்குது. நான் அவர்களுக்குரிய தனித்துவமான செயலமர்வில் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் தொடர்பான விடயங்களை பார்த்து இடையில இருக்கு. அப்போ அதனுடைய தொடர்ச்சி நாங்கள் அவர்களுக்கு மட்டுமே நடைபெறுகிற செயலமர்வில் பார்ப்போம். இன்றைக்கு இன்னொரு செயலமர்வு தவிர்க்க முடியாமல் நான் பொறுப்படுத்த வேண்டியிருந்தது அந்த பிள்ளைகளை. அப்போ எல்லோருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஒரு பகுதியை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கு. இதுல 7வது பகுதி, 7வது அத்தியாயம் ஆட்சேர்ப்புகள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய பொதுவான நடைமுறைகள். ஆட்சேர்ப்புகள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் மற்றும் நியமிப்புகள் தொடர்பான பொது விடயங்கள் என்கிற அத்தியாயம் 7. இதுல சில உறுப்புரைகள் முக்கியமாக கேள்வி வரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்படி கேள்வி வரக்கூடிய அந்த பகுதிகளை நாங்கள் அச்சுட்டாக அந்த பகுதிகள் மீது மட்டும் விசேடமாக கவனம் செலுத்தி அந்த பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவது விடயம் உங்களுக்கு தெரிய வேணும். நியமனம் ஒன்றிற்கான வழிகாட்டும் ஆவணங்கள் எவை? நியமனம் ஒன்றிற்கான வழிகாட்டும் ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் இவைதான் நியமனம் தொடர்பாக வழிகாட்டுகின்ற ஆவணங்கள். ஒரு நியமனம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பில் சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் ஆகிய ஆவணங்கள் வழிகாட்டுகிறது. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு புறம்பாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய தேவை எழுகின்ற போது, அனுமதி பெறப்படுகிற முறைமை. இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான அல்லது சேவை பிரமாண குறிப்புக்கு புறம்பாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிறதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சேவையில் இருக்கிற ஒருவர், அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகிற ஒருவர் வேறு ஒரு பதவிக்காக விடுவிப்பு பெற்று செல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஏதோ காரணங்களுக்காக அவர் முன்னர் வகித்த பதவிக்கு திரும்ப வருவதற்காக ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறார், ஒரு வேண்டுகோள் ஒன்றை சமர்ப்பிக்கிறார். தான் முதல் வகித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்கே திரும்பி வரப்போறேன், தன்னை சேர்த்து கொள்ளுங்கோ அப்படி என்று சொல்லி கேட்கிறார். அந்த வேளைகள்ல அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற நியமனத்தை நாங்கள் சொல்லுகிறது சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக, அவற்றின் ஏற்பாடுகளுக்கு புறம்பாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே கதைக்கு இயலும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு புறம்பாக ஆட்சேர்ப்பு செய்தல் என்பது தொடர்பில் இதற்கான வேண்டுகோள் ஒன்றை திணைக்கள தலைவர், அமைச்சினுடைய செயலாளர், திணைக்கள தலைவர் தன்னுடைய அமைச்சு செயலாளர் மற்றும் நிர்வாக அதிகாரியின் சிபாரிசுகளோடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிப்பார். சமர்ப்பிக்கிறது யாரு? விசேட சந்தர்ப்பங்கள்ல சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான ஆட்சேர்ப்பு ஒன்றை செய்யும் போது அது தொடர்பில் விண்ணப்பிப்பவர் திணைக்கள தலைவர். அவர் தொடர்புடைய அமைச்சு செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரியின் சிபாரிசுகளோடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோல
தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய தற்போது இந்த தேசிய சம்பள ஆணைக்குழு என்பது நடைமுறையில இல்லை. தாபன பணிப்பாளர் நாயகம் மற்றும் திரைசேரி இவர்களிடம் தேவையான பரிந்துரைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அரசாங்க சேவை ஆணைக்குழு இது தொடர்பாக தீர்மானம் எடுக்கும். சரிதானே? இது விசேட சந்தர்ப்பங்கள்ல எங்கேயாவது ஒரு கடினமான கேள்வியை கேட்பாலும் என்றதுக்காக அதை பார்த்துக் கொள்ளுது. அப்ப ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனம் ஒன்றை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை எளிமையாக சொல்லுகிறோம். திணைக்கள தலைவர் உரிய அமைச்சினுடைய செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரியினுடைய சிபாரிசுகளோடு அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பத்தினை அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும். அரசாங்க சேவை ஆணைக்குழு தாபன பணிப்பாளர் நாயகம் மற்றும் திரைசேரியின் அபிப்பிராயங்கள் அல்லது தேவையான பரிந்துரைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த வேண்டுகோள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும். நியமனம் ஒன்று தொடர்பாக பரீட்சைகளை நடத்துபவர் யார்? பரீட்சைகளை நடத்துவதற்கான ஏற்பாடு யாரால செய்யப்படும்? அப்ப எவ்வாறான பரீட்சைகள் முதல் நடக்கும் அதை நாங்கள் பார்க்கணும். நியமனம் ஒன்று செய்யப்படுவது தொடர்பாக நடத்தப்படுகிற பரீட்சை வகைகள்: எழுத்து பரீட்சை, நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை அல்லது தொழில்சார் பரீட்சைகள். 3 விதமான பரீட்சைகள் இருக்கும். இதுல சில வேளைகள்ல ஒரு பரீட்சை மட்டும் நடக்கலாம், எழுத்து பரீட்சை நடக்கலாம், அல்லது நேர்முக பரீட்சை மட்டும் நடக்கலாம். ஆனால் 3 வகையான பரீட்சைகள் இருக்கு. அதை எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். என்னென்ன வகையான பரீட்சைகள்? எழுத்து பரீட்சை, நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை அல்லது தொழில்சார் பரீட்சைகள். இவ்வாறான பரீட்சைகளை நடத்துவதற்கான ஒழுங்குகளை நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி செய்ய வேண்டும். இந்த நியமன அதிகாரி நிர்வாக அதிகாரி என்பதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதை பிள்ளைகளை விளங்கப்படுத்தி விடுகிறேன். இப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவினால அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டு நியமன அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டால் அவர்கள் அந்த விடயங்களை கையாளுகிற போது நியமன அதிகாரி அந்த பரீட்சையை செய்யும். சில வேளை நியமன அதிகாரியாக பொதுச்சேவை ஆணைக்குழு இருக்குமாக இருந்தால் அதற்கு அடுத்த நிலையில இருக்கிற அமைச்சுக்கள் தான் அதை செய்யும். உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவை என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு பதிலாக அதனுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கிற பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு அதனை செய்யும். அப்ப நாங்கள் இந்த அளவு விளங்கி கொண்டால் காணும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் நியமனம் தொடர்பிலாக நடாத்தப்படுகின்ற எழுத்து பரீட்சை, நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை அல்லது தொழில்சார் பரீட்சை என்பவற்றை நடத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்பவர் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி. நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி அதனை செய்து கொள்ள வேண்டும். திணைக்களம் ஒன்றில் பதவி வெற்றிடம் ஒன்று தோன்றும் போது, திணைக்களம் ஒன்றில் பதவி வெற்றிடம் ஒன்று எவ்வாறு தோன்றும் முதல் அந்த பகுதியை பார்க்கும். திணைக்களம் ஒன்றில் பதவி வெற்றிடம் ஒன்று எவ்வாறு தோன்றும்? அங்கீகரிக்கப்பட்ட ஆளணியில் பணியாற்றுகின்றவருடைய பதவி முடிவடைகின்ற போது, அங்கீகரிக்கப்பட்ட ஆளணியில் உரிய பதவியில் பணியாற்றுபவருடைய சேவை முடிவடைகின்ற போது, சேவை முடிவுறுத்தப்படுகின்ற போது. இப்ப நாங்கள் இதை சில நேரங்களில் ஒரு உத்தியோகத்தர் இறந்தால், ஓய்வு பெற்றால், பதவி விலகினால், பதவி விலக்கப்பட்டால், என்ன கட்டாய ஓய்வூதியம் பெறுவதற்கு பெரும் வகையில் அனுப்பப்பட்டால் என்று நிறைய விஷயங்களை நாங்கள் யோசிப்போம். எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அவருடைய சேவை முடிவடைகின்ற போது பதவி நீக்கம் என்று சொல்லுவோம். பதவி நீக்கம் என்று அவரை சேவையாளர் நிப்பாட்டுவதல்ல. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்று சொன்ன பதவி நீக்கம் என்று அவர் சேவையில் இருந்து அவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது ஒன்று. சேவை முடிவுறுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் பல இருக்கு. அவர் ஓய்வு பெறுதல், தன்னுடைய பதவியிலிருந்து கேட்டு விலகுதல், பதவி வெறிதாகுதல், வெற்றி வெறிதாக்குதல் என்று சொல்லும், பதவி
வெறிதாகுதல், கட்டாய ஓய்வு பெற செய்யப்படுதல், பதவி நீக்கம் செய்யப்படுதல், அலுவலர் இறந்து போதல், இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒருவருடைய பதவி அல்லது அவருடைய சேவை முடிவடை. அப்போ ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட ஆளுநையில் பதவி ஒன்றில் பணியாற்றுவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது, இரண்டாவது புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது. அங்கீகரிக்கப்பட்ட ஆளுநையில் பதவி வகிப்பவருடைய பதவி முடிவடைகின்ற போது, அவருடைய சேவை முடிவுறுத்தப்படுகின்ற போது, அல்லது புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது வெற்றிடம் ஒன்று ஏற்படுகின்றது. வெற்றிடம் ஒன்று ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் திணைக்கள தலைவர் என்ன நடவடிக்கை? ஒரு திணைக்களத்துல பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படும் போது, குறித்த பதவியை வகிப்பவர், அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் பதவியை வகிப்பவருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது அல்லது புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படும் போது, அந்த பதவி வெற்றிடம் உடனடியாக நிரப்பப்படுவதற்கு, உடனடியாக அந்த பதவி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சிபார்சு செய்கிறாரா அல்லது சிபார்சு செய்யவில்லையா என்பது தொடர்பில் திணைக்கள தலைவர் தொடர்புடைய நிர்வாக அதிகாரிக்கு அறிக்கை இடுவார். திணைக்கள தலைவரோ நிறுவன தலைவரோ நிர்வாக அதிகாரிக்கு அறிக்கை இடுவார். அந்த பதவிக்குரிய நிர்வாக அதிகாரி திணைக்களத்துல அவர் பதவி வகிப்பாரே தவிர, உதாரணத்துக்கு ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தர் என்றால் அவருடைய நிர்வாக அதிகாரி, நியமன அதிகாரி, இணைந்த சேவைகள் பணிப்பாளர். ஒரு மாவட்ட செயலகத்துல ஏஓ ஆக இருக்கிற, என்ன சொல்றீங்க, நிர்வாக உத்தியோகத்தராக இருப்பவர் ஓய்வு பெறுகிறார். இப்ப ஒரு பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்படுது. திணைக்கள தலைவர் அல்ல நிறுவன தலைவர், அரசாங்க அதிபர், அவர் யாருக்கு அறிவிப்பார்? இணைந்த சேவைகள் பணிப்பாளர் உள்ள நிர்வாக அதிகாரிக்கு அறிக்கை எடுத்தார். உடனடியாக அந்த பதவியை நிரப்புவதற்கு சிபார்சு செய்யாவிட்டால் அவ்வாறுதான் தீர்மானித்ததற்கான நியாயங்களை, அதற்கான காரணங்களை அவர் விவரமாக கொடுக்க வேண்டும். அந்த காரணங்களை அவர் ஏன் உடனடியாக நிரப்ப இல்லை என்று சொல்லுவேன். உடனடியாக நிரப்புவதற்கு அவர் சிபார்சு செய்வாராக இருந்தால், உடனடியாக நிரப்புவதற்கு அவர் சிபார்சு செய்வாராக இருந்தால், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விளம்பரம், இந்த அப்ளிகேஷன் கோல் பண்ணி இருக்குது என்று சொல்லுவாங்க, இப்ப எஸ்எல்எஸ் கோல் பண்ணி இருக்கான்னு கேட்பீங்க, அதேதான். அந்த விண்ணப்பங்களை கோருவதற்கான விளம்பரம் ஒன்றை அவர் வரைந்து, யாரு, திணைக்கள தலைவர் வரைந்து நேர்முக பரீட்சை ஒன்றை செய்ய வேண்டி இருக்குமாக இருந்தால் நேர்முக பரீட்சைக்கான புள்ளி வழங்கல் திட்டத்தை தயாரித்து நியமன அதிகாரியிடம் அங்கீகரித்துக் கொண்டு அதை விளம்பரப்படுத்துவதற்காக நிர்வாக அதிகாரி அல்லது நியமன அதிகாரியுடன் இணைந்து நடவடிக்கை இருக்கும். அது நிர்வாக அதிகாரியோ நியமன அதிகாரிக்கு அந்த வரைவை அனுப்பி வைக்க வேணும். சரிதானே? அவ்வாறு அந்த பதவி வெற்றிடத்தை நிரப்புவதற்கான அங்கீகாரம், அந்த ஆவணங்களை அங்கீகாரம் பெறுவதற்காக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும். அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரம் கிடைத்தவுடன் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி அதனை விளம்பரப்படுத்துவார். இப்ப இது ஒரு அடிப்படையான அறிவு. உங்களுக்கு ஒரு பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிவித்தல் எப்படி வெளியிடப்படுது? முதல்ல ஒரு பதவி வெற்றிடம் ஏற்படுகின்ற போது திணைக்கள தலைவர் அந்த பதவி வெற்றிடம் ஏற்படுவது தொடர்பாக அந்த பதவிக்குரிய நிர்வாக அதிகாரி, நியமன அதிகாரிக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கையில குறித்த பதவி வெற்றிடத்தை உடனடியாக நிரப்புவதற்கு தான் உத்தேசிக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பாக தெரியப்படுத்த வேண்டும். இல்லை, உடனடியாக அவர் நிரப்புவதற்கு உத்தேசிக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். உடனடியாக நிரப்புவதற்கு அவர் தீர்மானிக்கின்ற போது அந்த பதவிக்குரிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக ஆட்சேர்ப்புக்கான விளம்பரத்தினை, ஆட்சேர்ப்பு செய்வதற்கான
பதவி ஏற்றத்துக்கான விண்ணப்பங்களை கோரும் விளம்பரம் ஒன்றையும், நேர்முக பரீட்சை ஒன்றை நடாத்த வேண்டியதாக இருப்பின் அதற்கான புள்ளியியல் திட்டம் ஒன்றையும் வரைந்து நியமன அதிகாரியின் அங்கீகாரத்தை பெற்று அதை விளம்பரப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நிர்வாக அதிகாரி தன்னுடைய சிபாரிசுகளோடு ஆணைக்குழுவுக்கு அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பார். ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தின் நியதிகளுக்கு அமைவாக அந்த விளம்பரத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும். பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற பெரும்பாலும் வர்த்தமானி அறிவித்தலாக இருக்கு. இதை பகிரங்கப்படுத்த வேண்டும். சரி, அடுத்தது பரீட்சைக்கான விண்ணப்பம் ஒன்று கோரப்படுகின்ற போது, விண்ணப்பங்களை கோரும் அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படும் போது அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் இரண்டு முக்கியமான விடயங்கள். இந்த பகுதியை தான் கேட்பார்கள். 68 2வது பிரிவு. பரீட்சைக்கான அல்லது பதவி வெற்றிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரும் அறிவித்தல் பிரசுரிக்கப்படும் போது அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய 2 விடயங்களை சொல்லுங்க. ஏனைய விடயங்கள் எல்லாம் இருக்கும், அதுக்கு முடிவு தேதி அனுப்ப வேண்டியவர் எல்லாம் இருக்கும். ஒன்று, ஆட்சேர்ப்பு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கை அல்லது பதவி வெற்றிடங்கள் எண்ணிக்கை, அது கணக்கிடப்படுகின்ற திகதி. அப்போ எத்தனை பேரை சேர்க்க போறீங்க அல்லது எந்த திகதி வரையும் உள்ள வெற்றிடங்கள் நிரப்பப்படும், இது சொல்லப்பட வேண்டும். இப்போது விண்ணப்பம் ஒன்று கூறப்படுமாக இருந்தால் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஒரு விண்ணப்பம் கோரப்படுது என்று வச்சுக்கொள்வோம். சில விளைவுகள் சொல்லுவார்கள் 2024 டிசம்பர் 31ஆம் திகதியில் உள்ள வெற்றிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு செய்யப்படும். அப்ப வெற்றிட எண்ணிக்கை கணக்கிடப்படும் திகதி அல்லது 65 உத்தியோகர்கள் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 65 என்று சொல்லலாம். அப்ப இது ஒன்று. இரண்டாவது, விண்ணப்பதாரர்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான தகமை ஒன்று சொல்லப்பட்டிருக்க, அந்த தகமை பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய திகதி. அந்த தகமை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய திகதி. இந்த திகதி மாற்றக்கூடாது. சில நேரங்கள்ல விண்ணப்ப திகதி நீடிக்கப்படும். விண்ணப்ப முடிவு திகதி நீடிக்கப்பட்டாலும் ஒரு அறிவித்தல் வழங்கினால் அதுக்கு பிறகு தகமைகளை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய திகதி மாற்றப்படக்கூடாது. உதாரணமாக மார்ச் மாதத்திலே அவர்கள் விண்ணப்பம் கோருகிற போது சொல்லுகிறார்கள், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம். இதுதான் தகமை. இந்த தகமை 1/2/2025 பூர்த்தி செய்யப்பட்டிருக்க பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த தகவல் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதற்கு முன்பாக பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விடயங்களை சொல்லப்பட்டிருப்பார்கள். சரிதானே? அப்ப நாங்க பார்க்க வேணும், ஆட்சேர்ப்பு விளம்பரம் கோரப்படும் போது விளம்பரத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் 2 என்று கேட்டால் இந்த பகுதியை தான். அதுல நிறைய விடயங்கள் இருக்கும், அது வேற. சரிதானே? பதவியின் பெயர் போன்ற பல விடயங்கள் இருக்கும். பதவியோடு தொடர்புடைய நியமன அதிகாரியினுடைய விவரம், சம்பள அளவு திட்டம், நடாத்தப்பட உள்ள பரீட்சைகள், பரீட்சையினுடைய பாடத்திட்டம் போன்ற பல விடயங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் இந்த புத்தகத்துல இந்த பகுதியை மையப்படுத்தி தான் கேட்கிறார் என்பது அதனுடைய கருத்தாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்லுகிறோம்? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக ஆட்சேர்ப்பு விண்ணப்பம் ஒன்று கோரப்படுகின்ற போது அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய 2 முக்கியமான விடயங்கள்: ஆட்சேர்ப்பு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பதவி வெற்றிடங்களின் எண்ணிக்கை அல்லது பதவி வெற்றிட எண்ணிக்கை கணிப்பிடப்படுகின்ற திகதி. இரண்டாவது, விண்ணப்பதாரிகளினால் தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய திகதி. சரி, அடுத்தது நேர்முக பரீட்சை தொடர்பாக. இந்த நேர்முக பரீட்சை தொடர்பில் இன்டர்வியூ சம்பந்தமா அடிக்கடி கேள்விகள் கேட்கிறது.
நேர்முக பரீட்சை சபை எவ்வாறு நியமிக்கப்படுகிறது? இன்டர்வியூ போர்ட் நேர்முக பரீட்சை சபை ஒன்று எவ்வாறு நியமிக்கப்படுகிறது என்று சொல்லி கேட்பார். இது 2 விதமாக நியமிக்கப்படும். சரிதானே? அந்த 2 விதத்தையும் விளங்கிக் கொண்டு நீங்கள் அதற்கு ஏற்றபடி உங்களுடைய விடைகளை எழுதினீங்கள் என்றால் முழுமையான விடையாக இருக்கும். பரீட்சை ஒன்றில் நேர்முக பரீட்சை ஒன்று நேர்முக பரீட்சை ஒன்றுக்கான நேர்முக பரீட்சை சபை எவ்வாறு அமைக்கப்படுகிறது அல்லது நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்படுவது தொடர்பான முக்கியமான வழிகாட்டல்கள். முதலாவது, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறித்துரைக்கப்பட்டதற்கு அமைவாக நியமன அதிகாரியினால் நேர்முக பரீட்சை சபைகள் அமைக்கப்பட வேண்டும். அப்ப எங்க சொல்லப்பட்டிருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக என்றால் அதுல சொல்லப்பட்டதற்கு அமைவாக நியமன அதிகாரி, உரிய நியமன அதிகாரி, அந்த பதவிக்குரிய நியமன அதிகாரி நேர்முக பரீட்சை சபைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். 2வது விடயத்தை சொல்ல போகிறோம். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்படுவது தொடர்பான ஏற்பாடுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில், அப்ப முதலாவது செய்யப்பட்டிருந்தால் அதன்படி அதுல சொன்னபடி இன்டர்வியூ போட்டு ஃபோன் பண்ண வேண்டும். 2வது, நேர்முக பரீட்சை சபை ஒன்று சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் வேறு விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்பட வேண்டும். முதலாவது, தலைவர் ஒரு அரசாங்க சேவையாளராக இருக்கும் விதத்தில் ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள், ஆக குறைந்தது 3 உறுப்பினர்களை கொண்டதாக நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்பட வேண்டும். அது முதலாவது நிபந்தனை. அவர்கள் அந்த மேல் பந்தியோடையே அதை தொடர்படுத்தி சொல்லிட்டார்கள். நாங்கள் அதை சேர்த்து தனியா பிரிச்செடுத்து சொல்ல போறோம். சரியா? அப்ப முதலாவது எப்படி சொன்னாங்க? நேர்முக பரீட்சை சபைகளை நிறுவுவது தொடர்பான ஏற்பாடுகள். முதலாவது, அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக தொடர்புடைய நியமன அதிகாரியினால் நேர்முக பரீட்சை சபைகள் அமைக்கப்பட வேண்டும். 2வது, நேர்முக பரீட்சை சபை ஒன்று தொடர்பாக சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் வேறு விதமாக ஏற்பாடு செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு அமைவாக நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை, தலைவர் அரசாங்க சேவையாளர் ஒருவராக இருப்பதோடு அவர் உள்ளடங்கலாக, அவரையும் சேர்த்து அவர் உள்ளடங்கலாக ஆகக்கூடியது 5 உறுப்பினர்கள், ஆக குறைந்தது 3 உறுப்பினர்களை கொண்டதாக நேர்முக பரீட்சை சபை அமைக்கப்படும். 2வது, நேர்முக பரீட்சை சபையில் ஒரு உறுப்பினராவது வெற்றிடம் நிலவுகின்ற அமைச்சு அல்லது திணைக்களத்துக்கு வெளியே உள்ள ஒரு அமைச்சு அல்லது திணைக்களத்தை சேர்ந்தவராக இருக்கவும். பொது நிர்வாக அமைச்சுக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறதாக இருந்தால் அந்த இன்டர்வியூ போர்டில் இருக்கிறதுல ஒருவராவது பொது நிர்வாக அமைச்சு இல்லாம வேறு அமைச்சை சேர்ந்தவராக இருக்கவும். மனித வள வேலைவாய்ப்பு திணைக்களத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள் என்றால் இன்டர்வியூ போர்டில் இருக்கிற எல்லாரும் மனித வள வேலைவாய்ப்பு திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடாது. ஒருவராவது அந்த திணைக்களத்துக்கு வெளியில இருக்கிற வேறு திணைக்களத்தை சேர்ந்த உத்தியோகத்தராக இருக்கவும். இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லுகிறோம்? நேர்முக பரீட்சை சபையில ஆக குறைந்தது ஒருவராவது வெற்றிடம் நிலவுகின்ற அமைச்சு அல்லது திணைக்களத்துக்கு வெளியே உள்ள அமைச்சு அல்லது திணைக்களத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும். 3வது, சாத்தியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண் பெண் ஆகிய இருபாலாரும் நேர்முக பரீட்சை சபையில் அங்கத்துவம் பெற வேண்டும்.
சாத்தியமான எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் ஆண் பெண் இருதரப்பினரும் நேர்முக பரீட்சை சபையில் அங்கத்தவராக இருக்க வேண்டும். நேர்முக பரீட்சை சபை தேவையான சந்தர்ப்பங்களில் மும்மொழி பாவனையை இலகுவாக்கும் பொருட்டு உரைபெயர்ப்பாளர் ஒருவருடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். மும்மொழி பாவனையை இலகுவாக்குவதற்காக மொழிபெயர்ப்பாளர் உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நேர்முக பரீட்சை சபை ஒன்று எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இதை உள்ளடக்கியதாக விடை எழுதும். ஆட்சேர்ப்பு திட்டத்தில் இருந்தால் அல்லது சேவை பிரமாண குறிப்பில் இருந்தால் அதன்படி அது இல்லாவிட்டால் இந்த 4 கண்டிஷனோடையும் அது அமைக்கப்படும். சரிதானே? அடுத்தது இந்த 75வது உறுப்புரை அடிக்கடி கேள்வியாக கேட்கிறவ, நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கப்பட வேண்டிய தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் எவை? ஒரு இன்டர்வியூ போர்டுக்கு என்னென்ன கொடுக்க? சரிதானே? இன்டர்வியூ போர்டுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பேன். ஒரு நேர்முக பரீட்சை சபைக்கு கீழ்வருகின்ற ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வழங்க வேண்டும். 1, உரிய வகையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். பதவிக்குரிய உரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்டதான சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். 2வது, ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட விளம்பரம். ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட விளம்பரம். 3வது, விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய பெயர் மற்றும் பரீட்சைக்கான தகமைகளினுடைய சமர், தகமைகளினுடைய பொழிப்பு. உதாரணத்துக்கு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தை இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். சரிதானே? தாய்மொழி மற்றும் கணிதம் ஆகிய பாடங்கள்ல சிறப்பு சித்தி குறைஞ்சது சி உட்பட 6 பாடங்களில் சித்தி அங்க சமரி கொடுத்திருக்கிறோம். அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டுதான் டிக் பண்ணுவேன். தாய்மொழி சி இருக்கா, தமிழோ அல்லது சிங்களமோ சி இருக்குதா, கணிதம் சி இருக்குதா, அப்படிதான் பார்க்க கூடியதாக. அவ்வாறு பார்க்கக்கூடிய அடிப்படையில என்ன செய்ய வேணும்? அந்த பட்டியலை கொடுக்க. விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை, பெயர்கள் மற்றும் தகமைகள் பற்றிய பொழிப்பு கொடுக்கப்பட வேண்டும். நேர்முக பரீட்சை அட்டவணை. சரிதானே? அந்த டேபிள் உண்டு, நேர்முக பரீட்சைக்குரிய அட்டவணை ஒன்று கொடுக்க வேணும். அது அவர்களுடைய பெயர்கள் அச்சிடப்பட்டு ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுடைய பெயர்கள் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு தகமைகளுக்கும் தனித்தனியாக நிரல்கள் போடப்பட்டு அவ்வாறு அது வழங்கப்பட்டு இருக்கும். நேர்முக பரீட்சைக்குரிய அட்டவணை இணைத்து வழங்கப்படும். இப்போ இந்த 4ம் எழுதக்கூடியதாக இருந்தால் சில வேளைகளில் இதற்கு ஒரு 4 புள்ளியை உங்களுக்கு அவர்கள் தர. நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை, அல்ல ஆவணங்கள் தகவல்கள் எவை என்று கேட்கப்பட்டால், உரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பிட்ட பதவிக்கான சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம், ஆட்சேர்ப்புக்காக விண்ணப்பங்கள் கோருகின்ற விளம்பரம், விண்ணப்பதாரர்களினுடைய எண்ணிக்கை, பெயர் மற்றும் தகமைகள் பற்றிய பொழிப்பு என்பது சமரிய 4வது, நேர்முக பரீட்சைக்கான அட்டவணை. இவ்வளவு விடயங்களும் கொடுக்க வேண்டும். ஒரு நிமிஷம். அடுத்தது இதுல இருக்கிற சில விடயங்களை பிள்ளைகள் நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லி போட்டு போறேன். சில நேரங்கள்ல ஒரு எம்சிக்யூ டைப்ல அப்படியாக சில விடயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வகுப்புல சொல்லி தருகிற விடயங்களை அல்லது அந்த பகுதிகளை நீங்கள் ஒருக்கா திரும்ப முழுமையாக வாசிக்கிறது நல்லது. குறிப்பாக போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்கள், போட்டி பரீட்சைக்கு மட்டுமல்ல, இப்ப இபி எக்ஸாமுக்குமே அப்படித்தான் கேட்கிறார்கள். சரிதானே? அப்ப இந்த பாருங்க, நேர்முக பரீட்சைக்கு புள்ளி வழங்குவது தொடர்பாக சரியான கூற்று என்று சொல்லி போட்டு இதுல இருக்குது, பென்சிலை உபயோகிக்க கூடாது. நேர்முக பரீட்சைக்கு புள்ளி வழங்குகிற போது பென்சில் உபயோகிக்க கூடாது.
காபன் பேனை அல்லது அழிக்க முடியாத மைப்பேனாவை உபயோகிக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது, பூரணமான நேர்முக பரீட்சை சபையினால் நேர்முக பரீட்சை நடத்தப்படுதல் வேண்டும். என்றால் நேர்முக பரீட்சைக்காக நியமிக்கப்பட்ட 5 பேர் என்றால் 5 பேரும் இருக்கணும். பிறகு அதில் ஒரு ஆள் டீ குடிக்க போகக்கூடாது. சரிதானே? மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் நேர்முக பரீட்சை சபையினுடைய உறுப்பினர்கள், அதோட உரைபெயர்ப்பு உத்தியோகத்தர் தவிர வேறு எவரும் நேர்முக பரீட்சை மண்டபத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இடமளிக்க கூடாது. அதுக்காக போகிற பரீட்சார்த்திகளை இடமளிக்க வேணும், அது தவிர. சரி, இப்படியாக நேர்முக பரீட்சை தொடர்பில் சின்ன சின்ன விடயங்களை சில வேளைகளில் கேள்வியாக அவர்கள் சரியான விடைக்கு 4 விடையில சரியான விடை என்று சொல்லி போடலாம். இதுல இருக்கக்கூடிய விடயங்களை மேற்கொண்டு கொஞ்சம் வாசித்து கொள்ளுங்கள். நான் மேலோட்டமா சொல்லி கொண்டு போகிறேன். சரிதானே? அப்ப நேர்முக பரீட்சை தொடர்பாக இருக்கக்கூடிய சில நிபந்தனை. நேர்முக பரீட்சை ஒன்று நடத்தப்படுவது தொடர்பான ஏற்பாடுகள். முதலாவது, நேர்முக பரீட்சை சபைக்கு இந்த ஆவணங்கள் கொடுக்க வேணும். அடுத்தது, நேர்முக பரீட்சை ஒன்று நடத்தப்படுகிற போது பூரணமான நேர்முக பரீட்சை சபையினால் அந்த பரீட்சை நடத்தப்பட வேண்டும். அதன் உறுப்பினர்களும் உரைபெயர்ப்பு உத்தியோகத்தரும் தவிர வேறு எவரையும் நேர்முக பரீட்சை நடைபெறும் போது அதில் பங்கேற்க இடமளிக்க கூடாது. நேர்முக பரீட்சைக்கு புள்ளிகள் வழங்கும் போது எக்காரணம் கொண்டும் பென்சிலை உபயோகித்தல் கூடாது. காபன் பேனா அல்லது அழிக்க முடியாத மைப்பேனாவை உபயோகிக்க வேண்டும். நேர்முக பரீட்சைக்கு ஆவணங்கள் பெறப்படுகின்ற போது, நேர்முக பரீட்சைக்கு சமூகம் அளித்த உத்தியோகத்தர்களிடமிருந்து அவர்களுடைய தகமை சான்றிதழ்கள் ஆவணங்கள் பெறப்படுகின்ற போது, ஆவணங்களின் பிரதிகள் உண்மையானவை என சான்றுபடுத்த வேண்டியது அந்த பரீட்சார்த்தி தான் சான்றுபடுத்தவள். சரிதானே? நேர்முக பரீட்சை சபைக்கு இன்டர்வியூ போர்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அது உண்மை பிரதி என்று அத்தாட்சிப்படுத்த வேண்டியது அந்த பரீட்சார்த்தி. அவர் எழுதி கையொப்பம் வச்சு கொடுக்க வேணும், இது உண்மை பிரதி என்று சொல்லி கொடுக்க வேணும். நேர்முக பரீட்சைக்காக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுகிற போது அனைத்து ஆவணங்களின் பிரதிகளும் உண்மையானவை என விண்ணப்பதாரர் சான்றுபடுத்தி நேர்முக பரீட்சை சபையிடம் அது ஒப்படைக்கப்படும் வேண்டும். செயலாற்றுகைக்கு புள்ளி வழங்கப்படுமாக இருந்தால், நேர்முக பரீட்சையில புள்ளியிடுவதாக இருந்தால், நேர்முக பரீட்சை சபைக்கு விண்ணப்பதாரி எழுத்து பரீட்சையில் பெற்ற புள்ளிகள் வழங்கப்படக்கூடாது. ஒரு எழுத்து பரீட்சை அல்லது தொழில் சார்ந்த பரீட்சைக்கு பின்னர் நேர்முக பரீட்சை ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால், விண்ணப்பதாரி எழுத்து பரீட்சையில அல்லது தொழில்சார் பரீட்சையில பெற்றுக்கொண்ட புள்ளிகளை நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கக்கூடாது. எழுத்து பரீட்சையினுடைய பெறுபேறுகளை நியமன அதிகாரி வைத்துக் கொள்ளவும், நியமன அதிகாரி வைத்துக் கொள்ளவும், அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. சரிதானே? இப்ப எழுத்து பரீட்சையில எஸ்எல்ஏஸ்ல ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், யாருக்கு கூட மார்க்ஸ் யாருக்கு குறைய மார்க்ஸ் என்று சொல்லி எல்லாம் அந்த ரேங்க் ஒழுங்குல கொடுக்குறேன் லிஸ்ட். அல்பபெட் ஆர்டர்ல அகர வரிசையில அந்த பரீட்சார்த்திகளுடைய பட்டியல் கொடுக்கப்படும். அந்த பட்டியல்ல நேர்முக பரீட்சை சபை நேர்முக பரீட்சையில் அவர்கள் பெற்ற புள்ளிகளை பதிவு செய்து எல்லா பக்கங்களையும் நேர்முக பரீட்சை சபையின் ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஒப்பமிட்டு அதனை வழங்குவார். அதன் பின்பாக நியமன அதிகாரி தான் அந்த பரீட்சையை நடத்துபவர்களிடம், யார் உதாரணத்துக்கு பரீட்சை திணைக்களம் என்றால் 2 புள்ளிகளையும் சேர்த்து திறமை அடிப்படையிலான பட்டியல் ஒன்றை தயாரித்து நியமனம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யும். அப்போ முதல் எழுத்து பரீட்சையில பெற்ற புள்ளிகளோடு நேர்முக பரீட்சையில பெற்ற புள்ளிகளையும் சேர்த்து கூட்டி திரண்ட மொத்தத்தின் அடிப்படையில், திரண்ட மொத்தம் அந்த டோட்டல் மார்க்ஸ் என்ன, திரண்ட மொத்தத்தின் அடிப்படையில திறமை அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிக்கப்படும். பின்னர் அது அகர வரிசை ஒழுங்குல தயாரிக்கப்பட மாட்டார். அப்ப நேர்முக பரீட்சைக்கான பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டியது அகர வரிசை ஒழுங்கு. நியமனத்துக்கான இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டியது
திறமை ஒழுங்கில் தயாரிக்கப்படும். இறுதி பட்டியல் திறமை ஒழுங்கிலான பட்டியல் ஒன்றை தயாரித்து நியமன அதிகாரி அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக் கொள்வார். சரிதானே? சரி. அடுத்தது நியமன கடிதம் தொடர்பாக நான் அதிகம் பேச இல்லை பிள்ளைகள். நியமன கடிதம் வழங்குவது தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய இணைப்புகளை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 3 பிரகாரம் பிரகாரம் நியமன கடிதம் வழங்கப்படும். சில வேளைகளில் ஒப்பந்த அடிப்படையிலான நியமனம் ஒன்றாக இருந்தால் பின்னிணைப்பு 4 பிரகாரம் நியமன கடிதம் ஒன்று ஆணைக்குழுவினால வழங்கப்படும். ஆணைக்குழுவினால் அல்லது நியமன அதிகாரியினால வழங்கப்படுவதாக இருக்கும். நியமனம் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய நியமனம் தொடர்பாக நியமன கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 3 இருக்கும் மாதிரிக்கு அமைவாக நியமன கடிதம் வழங்கப்படும். சரிதானே? நியமன கடிதத்துக்காக பயன்படுத்தப்படுகிற பின்னிணைப்புகள் என்று கேட்கப்பட்டால் 2ஐயும் நீங்கள் விடையாக எழுதும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 3 மற்றும் பின்னிணைப்பு 4 பிரகாரம் முறையான நியமன கடிதம் ஒன்று ஆணைக்குழுவினால் அல்லது அதிகாரம் கையளிக்கப்பட்ட நியமன அதிகாரியினால வழங்கப்பட வேண்டும். சரி. அடுத்தது இந்த நியமனத்துக்கு பின்னர் பின்பற்றப்படுகிற விடயங்கள் தொடர்பாக சில கேள்விகள் பொதுவாக கேட்கப்படுகிறது. அந்த பகுதியை நான் பிள்ளைகளோட கதைக்கிறேன். அப்போ ஒரு பின்னிணைப்பு தொடர்பான ஞாபகம் ஒன்றை சொல்லிக் கொண்டு போகிறேன். சேவை பிரமாண குறிப்பு. சேவை பிரமாண குறிப்பு என்றால் என்ன என்று நான் ஏற்கனவே சொன்னது இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். மேலோட்டமாக ஒரு தடவை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். அரசாங்க பணியில அல்லது பகிரங்க பணியில சேவைகளும் இருக்கிறது, பதவிகளும் இருக்கிறது. சில பதவிகள் சேவைக்கு உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு பிரதேச செயலர் என்பது ஒரு பதவி, ஆனால் அது இலங்கை நிர்வாக சேவை என்கிற சேவைக்குள்ள இருக்கும். அப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவினால அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் இருக்கு. சரிதானே? இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை, அதிபர் சேவை, ஆசிரியர் சேவை, எப்படி சேவைகள் இருக்கு. அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் ஒவ்வொன்றுக்குமான ஆட்சேர்ப்புக்கு வழிகாட்டுகிற ஆவணமாக சேவை பிரமாண குறிப்பு இருக்கு. சில பதவிகள் சேவைக்குள்ள இல்லை. உதாரணத்துக்கு தொழில்நுட்ப உதவியாளர் என்கிற பதவி எந்த ஒரு சேவையையும் சேர்ந்ததல்ல. அவ்வாறு சேவைக்கு வெளியில இருக்கக்கூடிய பதவிகள் தொடர்பில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வழிகாட்டுகிற ஆவணமாக ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் இது 1ஆம் 2ஆம் பின்னிணைப்புக்கு அமைவாக இருக்கும். சேவை பிரமாண குறிப்பு பின்னிணைப்பு 1, ஆட்சேர்ப்பு திட்டம் பின்னிணைப்பு 2. நியமன கடிதம் நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய நியமன கடிதம் 3 ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுவது 4ஆவதாக இருக்கு. 4ஆவது வடிவத்துல 4ஆவது பின்னிணைப்புக்கு அமைவாக இருக்கு. சரி. அப்போ அரசாங்க சேவையில ஒரு உத்தியோகத்திற்கு நியமனம் கிடைப்பது என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அமைய அடிப்படையில கிடைக்கலாம், அல்லது தற்காலிகமாக கிடைக்கலாம், நிரந்தரமாக கிடைக்கலாம். இதை விட ஒப்பந்த அடிப்படையில எல்லாம் இருக்கு. சரி. அப்போ அரசாங்க சேவையில அமைய அடிப்படையிலேயோ தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்திற்கு நியமனம் வழங்கப்படுவதாக அவருக்கு நியமன கடிதம் கிடைத்தவுடன் அவர் அலுவலகத்துக்கு போக முன்னம், சரிதானே, அந்த நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைவாக தான் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது தொடர்பாக அவர் உடனடியாகவே நியமன அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும்.
நியமிப்பு செய்கின்ற அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிறது நான் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுவேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 5க்கு அமைவாக இருக்க வேண்டும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி பின்னிணைப்பு 5. நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அப்பதவியை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நியமிப்பு கடிதத்தை பெற்றுக்கொண்ட அலுவலர் ஒருவர் நியமன அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டியது பின்னிணைப்பு 5 உள்ள மாதிரிக்கு அமைவாக கடிதத்தை தயாரிக்க வேண்டும். நியமன கடிதத்துக்கு அமைவாக உத்தியோகத்தர் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய நியமன நிலையத்துக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்கின்ற போது, கடமைகளை பொறுப்பேற்கின்ற முதலாவது நாளில் தான் கடமைகளை பொறுப்பேற்றதாக உறுதிப்படுத்துகின்ற கடிதத்தை வழங்குவது பின்னிணைப்பு 6. அவ்வாறு அவர் வழங்குகிற போது பின்னிணைப்பு 6க்கு அமைவாக வழங்குவார். சரிதானே? நியமனம் பெற்ற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கின்ற முதலாவது நாளிலேயே நியமன அதிகாரியிடம் அல்லது நிர்வாக அதிகாரி, திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் தான் கடமைக்கு சமூகம் அளித்ததை உறுதிப்படுத்துகிற வகையில் கடமையை பொறுப்பேற்றமை தொடர்பில் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டியது பின்னிணைப்பு 6 உள்ளதற்கு அமைப்பாகும். சரி, இப்ப நியமனம் தொடர்பாக நியமன கடிதம் கிடைத்த பின்னர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் பார்த்துக் கொள்வோம். ஒரு விடயமாக நாங்கள் கதைச்சுக் கொள்வோம். அரசாங்க சேவையில் நியமனம் பெற்ற ஒருவர் சத்திய பிரமாணம் அல்லது உறுதி உரையை செய்ய வேண்டியது. சத்திய பிரமாணம் அல்லது உறுதி உரையை செய்ய வேண்டியது அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணைகளுக்கு அமைவாக என்று கேட்டார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 4ஆம் அட்டவணை மற்றும் 7ஆம் அட்டவணை. சரிதானே? 4ஆம் அட்டவணை 7ஆம் அட்டவணைக்கு அமைவாக நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருடைய முன்னிலையில அவர் உறுதி உரை அல்லது சத்திய பிரமாணத்தை செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய காலப்பகுதி 1 மாதம். 1 மாத காலப்பகுதிக்குள்ள செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து கொள்ளாத சந்தர்ப்பத்தில் உரிய காலப்பகுதியில அவ்வாறான உறுதியுரை அல்லது சத்திய பிரமாணத்தை செய்து ஒப்பமிட தவறுவதன் மூலமாக அவருடைய நியமனம் தானாகவே வெற்றும் பெரிதும் ஆகிவிடும். அவருடைய நியமனம் வெற்றும் பெரிதும் ஆகிவிடும். முக்கியமான ஒரு கேள்வி இந்த 95வது உறுப்புரையை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட தனியாக கேட்கலாம். அரசாங்க சேவையில் நியமனம் பெற்ற ஒருவர் சத்தியம் அல்லது உறுதி உரை, உறுதிப்படுத்தல் அல்லது சத்திய பிரமாணம் என்று கேட்பார். சரிதானே? செய்து கொள்வது தொடர்பிலான ஏற்பாடுகளை விளக்குக. அரசாங்க சேவையில் நியமனம் பெற்ற ஒருவர் உறுதியுரை அல்லது சத்திய பிரமாணம் செய்தல் தொடர்பான ஏற்பாடுகளை விவரிக்க என்று கேட்டா நீங்க எத்தனை பாயிண்ட் சொல்லுவீங்க? முதலாவது, அரசியலமைப்பின் எந்த அட்டவணைக்கு அமைவாக இதை சொல்லலாம். முதலாவதாக. 2வதாக இவ்வளவு காலத்துக்குள்ள செய்யலாம். 3வது யாருக்கு முன்னால செய்யணும், யாருக்கு முன்னால செய்ய வரும். இன்னும் ஒன்று இருக்குது, அவருடைய பொறுப்பு சொல்லியும் இருக்குது. சரிதானே? உத்தியோகத்தினுடைய
பொறுப்பு என்ன? உரிய காலப்பகுதிக்குள்ள அதை செய்து கொள்ள வேண்டும். அதே போல திணைக்கள தலைவரோ நியமன அதிகாரிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அவ்வாறு செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து அழகாக எழுதலாம். பாருங்க, முதலாவது, நியமனம் பெற்ற ஒருவர் கடமைக்கு சமூகம் அளித்த முதல் நாளிலேயே நியமனம் பெற்ற ஒருவர் கடமைக்கு சமூகம் அளித்த முதல் நாளிலேயே ஒன்று, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 4ஆம் 7ஆம் அட்டவணையின் பிரகாரம் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர் நிறுவன தலைவர் முன்னிலையில் உறுதியுரை அல்லது சத்திய பிரமாணத்தை செய்தல் வேண்டும். இதனை ஆகக்கூடியது 1 மாத காலத்தினுள் செய்து கொள்ளுதல் வேண்டும். கடமைக்கு சமூகம் அளித்து அன்றைக்கே செய்ய வேண்டும் தான் சொல்றோம். இதுக்கு ஆகக்கூடிய கால அவகாசம் 1 மாதம். 1 மாத காலப்பகுதிக்குள்ளே அவர் சத்தியம் அல்லது உறுதியுரையை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தல் அல்லது சத்திய பிரமாணத்தை செய்வித்து ஒப்பம் பெறுவது தொடர்புடைய அதிகாரியின் பொறுப்பாகும். நியமனம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரை கொண்டு சத்தியம் அல்லது உறுதியுரையை செய்வித்து அவருடைய ஒப்பத்தை பெற்றுக்கொள்வது உரிய அதிகாரியின் பொறுப்பாக இருக்கும். நியமனம் பெற்றவர் உரிய காலப்பகுதியில சத்தியம் அல்லது உறுதியுரையை செய்து ஒப்பமிட தவறுகிற போது அவருடைய நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். சரியா? அடுத்த கேள்வி சில நேரங்களில் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியமனம் பெறுகின்ற உத்தியோகத்தர் முதல் நாளிலேயே கையளிக்க வேண்டிய ஆவணங்கள் அவை. நியமனம் பெறுகிற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கும் முதல் நாளிலேயே கையளிக்க வேண்டிய ஆவணங்கள். பிறகு மிச்ச ஆவணங்களை கொடுக்கலாம். முதல் நாள் என்னென்ன கொடுக்கணும்? சரிதானே? நீங்க 96ஐயும் 97ஐயும் சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். நியமனம் பெறுகின்ற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கும் முதல் நாளிலேயே தான் கடமைகளை பொறுப்பேற்றமை தொடர்பான அல்லது கடமையை பொறுப்பேற்ற கடிதத்தினை பின்னிணைப்பு 6இல் உள்ள மாதிரிக்கு அமைவாக கையளிக்க வேண்டும். 2வது, அவ்வாறு கடமைகளை பொறுப்பேற்கும் போது கீழ்வரும் ஆவணங்களையும் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவரிடம் கையளிக்க வேண்டும். முதலாவதாக கையளிக்க வேண்டியதை சேர்த்து சொல்லணும். கடமையை பொறுப்பேற்ற கடிதம். அது எப்படி கொடுக்கணும்? பின்னிணைப்பு 6இல் உள்ள மாதிரிக்கு அமைவாக அவர் கொடுப்பார். சரிதானே? 2வது, கீழ்வரும் ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேசிய அடையாள அட்டையினுடைய சான்றுபடுத்திய பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ், இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் நேற்று கதைச்ச நாங்கள் அவருடைய வரலாற்று தாள் ஆரம்பிக்கப்படும். பிறந்த தேதியை போட்டு என்ன, தேசிய அடையாள அட்டையினுடைய சான்றுபடுத்திய பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ், அவர் நியமனத்தோடு தொடர்புடைய கல்வி தகமை சான்றிதழ்கள், ஏனைய சான்றிதழ் என்பவற்றில மூலப்பிரதியையும் 1 சோடி ஒளிப்பட பிரதியையும் கொடுக்க வேண்டும். அவற்றில் உண்மை பிரதிகள், அவை உண்மை பிரதிகள் என ஒப்பமிட்டு வழங்க வேண்டும். உத்தியோகத்தினால சான்றுபடுத்தி வழங்க வேண்டும். அதனை பார்வையிட்டு நியமன அதிகாரியும் அதனை சான்றுபடுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கிற போது உத்தியோகத்தர் எழுதி கொடுக்க வேண்டும், இது உண்மை பிரதி என்று சொல்லி. அத்தோடு அதை உரிய அதிகாரி அதனை பார்த்து நியமிப்பு செய்யும் அதிகாரி சான்றுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஒளிப்பட பிரதிகளை அவர் வைத்துக்கொண்டு மூல சான்றிதழை உத்தியோகத்தரிடம் கொடுப்பார். அப்ப நாங்கள் எளிமையாக சொல்லி கொண்டு வருவோம். என்னென்ன ஆவணங்களை கொடுக்க வேண்டும்? முதலாவது, கடமையை பொறுப்பேற்றமை தொடர்பான கடிதம். என்ன, நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக அல்லது நியமன கடிதத்துக்கு அமைவாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை தொடர்பாக
பின்னிணைப்பு 6 உள்ள மாதிரிக்கு அமைவாக கடமையை பொறுப்பேற்ற கடிதத்தை கொடுக்கவும். இரண்டாவது, கீழ்வரும் ஆவணங்களை வழங்க வேண்டும். ஒன்று, தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய பிரதி, பிறப்பு பதிவு சான்றிதழ், நியமனத்துக்கு அடிப்படையான கல்வி தகமைகள் மற்றும் பிற கல்வி தகமைகள், ஏனைய தொழில்சார் தகமைகளின் மூலச் சான்றிதழும் அவற்றில் ஒரு சோடி ஒளிப்பட பிரதிகளும். திருமணமானவராக இருந்தால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையினுடைய பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளினுடைய பிறப்பு சான்றிதழ், பொது 160 என்கிற படிவத்தில் சேவை உடன்படிக்கை, பொது 261 படிவத்தில் சொத்து பிரகடனம். அது தவிர இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழே சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம் ஒன்று செய்யப்படும். அது எல்லாருக்கும் இல்லை, பொருத்தமாக இருந்தால் சரிதானே. பொருத்தமாக இருந்தால் சொத்துக்கள் பொறுப்புகளினுடைய பிரகடனம், அதுபோல நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றை வழங்க வேண்டும். இது உடனடியாக கொடுக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் சுயவிவர கோவை தொடர்பாக நாங்கள் நேற்றும் பிள்ளைகளை சொல்றது என்று சொன்னால் திரும்ப அந்த பகுதியை சொல்லி தருகிறேன். சுயவிவர கோவை தொடர்பாக சுயவிவர கோவையில இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் மேலே இருக்கிற இவ்வளவு ஆவணத்தையும் சொல்ல வேணும் கட்டாயம். நாங்கள் கீழே சில விஷயம் கதைக்க போனோம், ஆனால் இந்த பகுதியை நீங்க கட்டாயமாக சொல்ல வேணும். ஒரு உத்தியோகத்தினுடைய சுயவிவர கோவை என்றால் என்ன? திணைக்களம் ஒன்றில் அல்லது நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தர்கள் தொடர்பாகவும் அவர்கள் நியமனம் தொடக்கம் சேவை நிறைவடைதல் அல்லது சேவை முடிவுறுத்தல் வரையிலான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக பேணப்படுகிறது ஒரு கோவை சுயவிவர கோவை என்று அழைக்கப்படுது. என்ன, அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுடைய நியமனம் தொடக்கம் அவருடைய சேவை நிறைவடைதல் வரையிலான அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கியதாக ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்கும் தனித்தனியாக பேணப்படுகிற ஆவணம் சுயவிவர கோவை என்று அழைக்கப்படுது. சுயவிவர கோவையில உள்ளடங்குகிற ஆவணங்களவை உத்தியோகத்தருடைய நியமன கடிதமும் நியமனம் பெற்ற ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்றமை தொடர்பாக வழங்குகின்ற கடிதம், நியமன கடிதம் மற்றும் கடமையை பொறுப்பேற்ற கடிதம். அதுக்கு பிறகு தேசிய அடையாள அட்டையினுடைய சான்றுபடுத்திய பிரதி இருக்கும், பிறப்பு பதிவு சான்றிதழ் இருக்கும், பதவிக்குரிய அடிப்படை கல்வி தகமை சான்றிதழ்கள் மற்றும் பிற கல்வி தகமை சான்றிதழ்கள், தொழில்சார் தகமைகளின் சான்றிதழ்கள் இருக்கும். திருமணமானவர் என்றால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருப்பின் பிள்ளைகளுடைய பிறப்பு சான்றிதழ். பொது 160 சேவை உடன்படிக்கை, பொது 261 சொத்துக்களின் பிரகடனம். பொருத்தமாக இருந்தால் சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம். உத்தியோகத்தரின் நிரந்தர தற்காலிக வதிவிட முகவரிகளும் தொலைபேசி இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. இதற்கு மேலதிகமாக இந்த 99வது உறுப்புரையில் சொல்லப்படுகிற விடயங்களை நீங்கள் எழுத வரும். வரலாற்று தாள் ஏற்கனவே நாங்கள் நியமன கடிதம் சொல்லி இருக்கிறபடியால நியமன கடிதத்தை நான் திருப்பி சொல்ல இல்லை. சரி, வழங்கப்பட்ட நியமன கடிதத்தினுடைய பிரதி இருக்கும், வரலாற்று தாள் இருக்கும், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்தின் கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிரதி. ஆண் அலுவலராக இருந்தால் அவர் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம், பெண் அலுவலராக இருந்தால் தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம், அதன் கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிரதி. சில வேளைகளில் அவர் பென்ஷனபிள் ஆபீசர் இல்லாமல் நான் பென்ஷனபிளாக இருந்தால் அரசாங்க சேவை சேமலாப நிதியத்தில் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிரதி. பிணைப்பணம் வைப்பு செய்யப்பட்டிருந்தால் அது தொடர்பான சான்றிதழ்.
சுகாதார படிவம் 169, அதாவது மருத்துவ உத்தியோகத்தருடைய மெடிக்கல் இருக்கும். என்ன சுகாதாரம் 169 படிவத்தில் செய்யப்பட்ட மருத்துவ அறிக்கை, சத்திய பிரமாணம் அல்லது உறுதியுரையினுடைய மூலப்பிரதி, ஒரிஜினல் ரெக்கார்டும் போட்டோ காப்பியா. சத்திய பிரமாணம் அல்லது உறுதியுரை செய்திருக்க ஒரு மாதத்துக்குள்ள, அப்ப சத்திய பிரமாணம் அல்லது உறுதியுரையினுடைய மூலப்பிரதி. இதுக்கு மேல உங்களை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் ஆண்டு செயலாற்றுக மதிப்பீடு, இடமாற்ற கடிதங்கள், வேதனையேற்ற சான்றிதழ்கள், வேதனையேற்றங்களில் செய்யப்பட்ட இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல் தொடர்பானவை, பெற்றுக்கொண்ட அரை சம்பள விடுமுறைகள், சம்பளமற்ற விடுமுறைகள், வெளிநாட்டு விடுமுறைகள், வெளிநாட்டு புலமை பரிசில்கள், பணித்தடை செய்யப்பட்டமை தொடர்பான தகவல்கள், சில வேளை ஏதாவது அவருக்கு இன்ட்ரடிக்ஷன் இருந்தா பணித்தடை செய்யப்பட்டிருப்பின் அது தொடர்பான தகவல்கள், சேவை நீக்கம், பதவியில் இருந்தவர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தால், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், ஒழுக்காற்று தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால், ஒழுக்காற்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அவை தொடர்பான விடயங்கள், இப்படி எல்லாம் நீங்கள் யோசித்து நிறைய எழுத. சில வேளை கேட்பார்கள், ஒரு சுய விவர கோவையில உள்ளடங்குகிற ஆவணங்களை பட்டியலிடுங்க என்று சொல்லி. சரிதான். அடுத்தது இந்த நியமனம் செயல்வலை பெறுகின்ற காலம், நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் ஒன்றை எழுத்து மூலமாக அறிவிக்காமல் நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதியில கடமைக்கு சமூகம் அளிக்க தவறுகிற ஒருவருடைய நியமனம் பொதுவாக ரத்தாகிவிடும். இதனுடைய கருத்து கட்டாயமா ரத்தாகும் என்பதல்ல. பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் ஒன்றை எழுத்து மூலம் அறிவிக்காமல் நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட திகதியில கடமைக்கு சமூகம் அளிக்க தவறும் ஒருவருடைய நியமனம் ரத்தாகிவிடும். இப்போ சில பேர் 2 வீக்ஸ்ல போனா காணும், 1 வீக்ல போனா காணும் எல்லாம் சொல்லுகிறது. அப்படி உண்மையில ஏற்பாடு இல்லை, அது ஒரு மோரல், அப்படி ஒரு தார்மீக அடிப்படையில அவ்வாறு இருக்குதே தவிர மறுபடி அந்த திகதியில போய் கடமையை பொறுப்பேற்க வேண்டும். சரிதானே? ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம் செயல்வலை பெறுவது தொடர்பாக நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். எந்த திகதியில இருந்து அது வலீடாகும் என்றால், அவருக்கு கடிதத்துல குறிப்பிடப்பட்ட நியமன திகதி, கடமையை பொறுப்பேற்ற திகதி ஆகியவற்றில் எது பிந்தியதாக வருகிறதோ அந்த திகதிதான் ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம் செயல்வலை பெறும் திகதியாக இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அரசாங்க உத்தியோகத்தருடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நியமன திகதி அல்லது அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதி ஆகியவற்றில் எது பிந்திய திகதியாக அமைகிறதோ அந்த திகதி உத்தியோகத்தருடைய நியமனம் செயல்வலை பெறும் திகதியாக அமையும். மற்றது பிள்ளைகள் இதில் இருக்கிற இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற படிவம் எது என்று கேட்டால் நீங்கள் சுகாதார படிவம் 169 என்று எழுதக்கூடிய மாதிரியாக இருக்க வேண்டும். சொத்து பிரகடனம் வெளியிடப்படுவது பொது 261, சேவை உடன்படிக்கை செய்யப்படுவது பொது 160. இப்படியெல்லாம் ஒரு புள்ளிகளுக்கு கேள்வியை கேட்கறது இருக்கு. சரிதான்? சரி, அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விடயம், முன்னாட்படை சேவையாளர்களுக்கான சலுகைகள். இது சில வேளையில நானும் நீங்களும் பேசுகிற மொழிக்குரிய எங்களுக்கு கொஞ்சம் விருப்ப குறைவாக இருக்கலாம். ஆனால் நாட்டில படையினருடைய முக்கியத்துவம் கருதி, அவர்கள் நாட்டுக்கு ஆற்றிய சேவை கருதி அவர்களுக்கு சொல்லி சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது அரசாங்க சேவை. சரிதானே? ஆனால் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அவர் வருகிற போது 50 வயதுக்கு மேற்படக்கூடாது, 50 வயது முடிஞ்சிருக்க கூடாது.
50 வயது முடியாவிட்டால் இந்த கீழே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் அவர்களுக்கு பொருந்தும். ஏன் 50 வயது பார்க்கிறவை என்றால், ஒருவர் ஓய்வு பெறுகின்ற வயது இல்லை, கட்டாயமான ஓய்வு பெறுகின்ற வயது இல்லை 60 வயது. அப்ப அந்த 10 வருட காலம் அல்லது 120 மாதங்கள் தொடர்ச்சியான சேவையாற்றினால் ஓய்வூதியத்துக்கான தகமை ஒன்றை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. 50 வயதுக்கு மேல வந்தால் இந்த சலுகைகளை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. 50 வயதுக்கு உள்ளே இருக்கு. அரசாங்க சேவையில் நியமனம் ஒன்றை கோருகின்ற தரைப்படை, கடற்படை, விமானப்படை ஆகியவற்றில் முன்னாள் சேவையாளர்களுக்கு அவர்கள் 50 வயதுக்கு மேற்படாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் கீழ்வரும் சலுகைகளை வழங்க முடியும். ஒன்று, வயது எல்லை தொடர்பான சலுகை. அவர் நியமனத்தை விரும்புகின்ற அல்ல நியமனத்தை நாடுகின்ற பதவியினுடைய உச்ச வயது எல்லை அவருடைய வயதிலிருந்து குறைவாக இருக்கும். ஒரு கதைக்கு சொல்லுகிற வயது 35க்கு மேற்படாம இருக்க வேண்டும். வயது 35க்கு மேற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிற முன்னாள் படை சேவையாளருடைய வயது 45 இருக்குது. அவர் 12 வருடம் படையில சேவையாற்றி இருக்கிறார். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 45 இருந்து அந்த 12 வருடத்தை கழிக்க வேண்டும். கழிச்சால் 33 தான் வருது. ஆகக்கூடிய வயது 35 என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு 33 தான் கால்குலேஷன். அப்ப அதுக்காக அவர் இன்னும் 27 வருஷங்கள் சேவை ஆற்றலாம் என்று இல்லை. அவர் 60 வயது வரைக்கும் அவருடைய சேவை முடிவடையும். ஆனால் அந்த தகமையை பார்க்கக்குள்ள நாங்கள் 35 வயதுக்கு உள்ளே அவர் இருப்பதாக கருதி கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது. சரிதானே? முன்னாள் படை அலுவலர் ஒருவர், படை சேவையாளர் ஒருவர், அவர் நியமனம் நாடுகின்ற பதவியினுடைய உச்ச வயது இல்லையே அவருடைய வயதில இருந்து அவர் படையில் சேவையாற்றிய காலத்தை கழித்த பின்னர் வருகின்ற எண்ணிக்கை உச்ச வயது எல்லைக்குள் வருமாக இருந்தால் அவர் அந்த வயது எல்லைக்கு உட்பட்டவர் என்று கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி தகமை. இந்த கல்வி தகமைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. பல்கலைக்கழக பட்டம் ஒன்று தகமையாக கோரப்பட்டால் இந்த சலுகையை வழங்கி, பல்கலைக்கழக பட்டம் ஒன்று தகமையாக கோரப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர் பல்கலைக்கழக பட்டம் கட்டாயம் இருக்க வேண்டும். அது தவிர ஆட்சேர்ப்பு திட்டத்திலேயோ சேவை பிரமாண குறிப்பிலேயோ குறித்து உரைக்கப்பட்ட கல்வி தகமைக்கு நேர் பின்பான என்று சொல்லி இருக்கு. உடன் பின்பான தகமை. உடன் பின்பான தகமை என்றால் உண்மையா அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது, அதுக்கு அடுத்ததல்ல, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. இப்போ உதாரணமாக 10ஆம் ஆண்டு படிச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அவர் 9ஆம் ஆண்டு தான் படிச்சிருக்கு. சரிதானே? அதுக்கு முன்னுக்கு இருக்கிற தகமை இருந்தால் அவரை 10ஆம் ஆண்டு படிச்சதா. இப்ப கல்வி பொது தராதர உயர்தரம் கற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் சாதாரண தரம் தான் கற்றிருக்கு, அவரை எடுக்கலாம். அப்ப அந்த கல்வி தகமை, கோரப்பட்ட கல்வி தகமைக்கு நேர் முன்னுக்கு இருக்கிற கல்வி தகமை அவருக்கு இருக்குமாக இருந்தால் உடன் பின்பான தகமை என்றுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. உடன் பின்பான தகமை அவர் பெற்றிருந்தால் அவர் உரிய கல்வி தகமையை கொண்டவராக கருத வேண்டும். அதே போல தொழில்நுட்ப தகமைகள், அந்த நீங்கள் NDI, NVQ அப்படியெல்லாம் சொல்லுவீங்க தானே, அந்த அப்படியான சர்டிபிகேட் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த யூனிட்ல தான் அவர் மிலிட்ரியில வேலை செய்தவர் என்றால் அவருக்கு சர்டிபிகேட் இருக்குன்னு கருதும். ஆயுதம் தாங்கு படைகளின் சேவையில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கூறுகளில் அவர் பணியாற்றி அதற்குரிய தேர்ச்சி அனுபவத்தை பெற்றிருப்பாராக இருந்தால் அவர் தொழில்நுட்ப அல்லது தொழில் சார்ந்த தகமைகளை கொண்டவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருக்கு சர்டிபிகேட்டை கேட்க தேவையில்லை, அவர் அந்த கூறுகளில் பணியாற்றி இருந்தார். அப்போ 3 விஷயத்துல முதலாவது கண்டிஷன் என்ன? பேசிக் 50 வயதை பூர்த்தி செய்யாதவராக முன்னாள்
படை வீரர் ஒருவராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு வயதில சலுகை வழங்குறோம், கல்வி தகமையில சலுகை வழங்குறோம், தொழில்நுட்பம் அல்லது தொழில் சார்ந்த தகமைகள்ல சலுகை வழங்கப்படுது. சரி, இப்போ நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த இன்னொரு அத்தியாயம், கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயங்கள் ரெண்டு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இதுல வினைத்திறமகான் தடைப்பெருட்சி, வினைத்திறமகான் தடைப்பெருட்சை தொடர்பாக 142வது உறுப்புரைய தொடர்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். எப்படி கேட்பார்கள்? அரசாங்க அலுவலர்கள் வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கான நோக்கங்கள் எவை என்று சொல்லி கேட்கலாம். அரசாங்க உத்தியோகத்தொழிவர் வினைத்திறமைகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதன் நோக்கங்கள் இவி எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும் என்று சொல்லி கேட்கலாம். நாங்கள் பார்க்க வேணும், அரசாங்க உத்தியோகத்தொழிவர் சேவையை உறுதிப்படுத்துவதற்கு, உயர்தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு அல்லது உயர்தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு. இப்போ இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி 3ல இருந்து 2க்கு போயிடலாம். என்ன, உயர்தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு. அதே போல ஒரு இன்க்ரிமெண்ட் அங்கால போட மாட்டாங்க. இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. குறித்த வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக. 3 நோக்கங்கள்: அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவையை உறுதிப்படுத்துவதற்கு, அல்லது உயர்தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு, அல்லது குறிப்பிட்ட சம்பள படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள ஏற்புடைய வினைத்திறன் ஏற்புடைய என்ற சம்பந்தப்பட்ட திட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, இந்த இபி எக்ஸாம் யார் நடத்தும்? வினைத்திறமகான் தடை பரீட்சையினை நடத்துபவர் யார்? நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் விதித்துரைக்கப்பட்டபடி தொடர்புடைய அதிகாரியினால வினைத்திறமகான் தடை பரீட்சை நடத்தப்பட வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துல யார் அந்த பரீட்சையை நடத்த வேண்டும் என்று விதித்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியினால வினைத்திறமகான் தடை பரீட்சை நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு வினைத்திறமகான் தடை பரீட்சையை எந்த அதிகாரி நடத்த வேண்டும் என்பதை சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் குறித்துரைக்காத சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட வினைத்திறமகான் தடை பரீட்சையை நியமன அதிகாரி அல்லது நியமன அதிகாரியினால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற அதிகாரி அல்லது நிறுவனம் நடத்த வேண்டும். இப்ப பாருங்க, அதுக்குள்ள ஒரு தனி கேள்வியாக நாங்க பார்க்கலாம். வினைத்திறமகான் தடை பரீட்சையை நடத்தும் பொறுப்பு யாருக்கு உரியது? அப்ப சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துல யார் நடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோ அவர் நடத்த வேணும். அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படாவிட்டால் நியமன அதிகாரி அல்லது நியமன அதிகாரியினால இதற்கென்று நியமிக்கப்படுகிற ஒரு நிறுவனமோ அல்லது அதிகாரியோ பரீட்சையை நடத்தலாம். இப்ப பரீட்சை திணைக்களம், ஸ்லீடா, இந்த மாதிரியாக அவர் பெயர் குறிப்பிட்டு அதை நடத்துவார். இபி எக்ஸாம் பாஸ் பண்ணவருக்கு கடிதம் கொடுக்க வேண்டிய பின்னணைப்பு என்னன்னு கேட்பாங்க. வினைத்திறமகான் தடை பரீட்சையில் சித்தியடைந்த அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு நியமன அதிகாரி அவர் வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்துள்ளார் அல்லது வினைத்திறமகான் தடை பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளார் என்பது குறித்து பின்னணைப்பு 11 அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னணைப்பு 11 உள்ள மாதிரியின் பிரகாரம் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும். அந்த உத்தியோகத்திற்கு அடுத்த வேதனை ஏற்றத்துக்கு தேவைப்படுகின்ற படிவத்தோடு இந்த கடிதத்தின் பிரதி ஒன்றையும் இணைக்க வேண்டும். அதை இணைச்சு கொடுத்தாதான் இன்கிரிமெண்ட் போடும். சரிதான். ஒரு உத்தியோகத்தர்
வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்த திகதியாக எதை கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஒரு உத்தியோகத்தர் இவி எக்ஸாம் எப்ப பாஸ் பண்ணவர் எடுக்கும். பரீட்சை நடைபெற்ற திகதி. உத்தியோகத்தர் பரீட்சையில் சித்தியடைந்தால் அவர் பரீட்சை நடைபெற்ற திகதி. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் பரீட்சை நடைபெறுமாக இருந்தால் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் திகதி அவர் அந்த தேவைப்பாட்டை நிறைவு செய்த திகதியாக கருதப்படும். சில வேளைகள்ல உரிய காலப்பகுதியில பரீட்சை நடைபெறாவிட்டால் அவ்வாறு தாமதமடைந்ததற்கான காரணங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய சித்தி அடைந்த திகதி அல்லது சித்தி அடைதல் செயல்பெறப்பெறும் திகதி அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். இப்ப இப்படி வச்சுக்கொள்வோமே, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்கள் முதலாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சையை அவர் சேவைக்கு 3 ஆண்டுகளுக்குள்ள பூர்த்தி செய்ய வேண்டும். அவர் சேவைக்கு 5 வருஷமா ஒரு பரீட்சை நடக்க. முதலாவதாக பரீட்சை நடக்குது, அதுல ஒரு உத்தியோகத்தர் சித்தி அடைந்து விட்டார். அவர் பரீட்சையில சித்தி அடைந்த திகதி 5 ஆண்டுகள் பின்னர் வருகிற திகதியாக கருதப்படலாமா என்றால் இல்லை. அந்த நேரத்தில் அரசாங்க சேவை ஆணைக்குழு பொருத்தமான திகதி ஒன்றை தீர்மானித்து வழங்கும். அவர் சித்தி அடைந்த திகதியாக அவர் எந்த திகதியில சித்தி அடைய வேணுமோ அந்த திகதியிலேயே சித்தி அடைந்தவராக கருதப்படுவார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நிரந்தர பதவி ஒன்றின் சேவையில நிரந்தரமாக்கப்படுவதற்கு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு அல்லது வினைத்திறமகான் தடை தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்கான திகதியாக நாங்கள் இதை கருத வேண்டும் என்றால் பரீட்சை நடைபெற்ற தினம். அது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் பரீட்சை நடைபெற்றிருக்கவா இருந்தால் பரீட்சை ஆரம்பிக்கப்படுகிற திகதியாக அது இருக்கும். உரிய காலத்தில் பரீட்சை நடைபெறாவிட்டால் பரீட்சை தாமதமடைந்ததற்கான காரணங்களை கருத்தில் கொண்டு பரீட்சையில் சித்தி அடைந்தமை செயல்பெறப்பெறும் திகதி ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். ஒரு உத்தியோகத்தருடைய வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகள் என்பது ஒரு டிப்ளோமா அல்லது பட்ட பின்படிப்பு அல்லது அதற்கு சமமான தகமை என்று குறிப்பிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த சான்றிதழில் குறிப்பிடப்பட்ட திகதி அவர் அந்த தேவைப்பாட்டை பூர்த்தி செய்த திகதியாக கருதப்படும். சில வேளைகள்ல அவர் வேலைக்கு சேர முன்னமே அந்த தகமையை நிறைவு செய்திருப்பாராக இருந்தார் அவர் வேலைக்கு வாரதுக்கு முன்னுக்கு இப்ப எங்களுக்கு இருக்கு இலங்கை நிர்வாக சேவையில முதுநிலை பட்டம் முதுமானை பட்டம் ஒன்று பெற்றிருக்க வேணும் என்று சொல்லி, அப்ப நான் 2017ஆம் ஆண்டு சேவைக்கு வருகிறேன். என்னுடைய முதுமானை பட்டம் 2007ஆம் ஆண்டிலேயே பெறப்பட்டு விட்டது என்றால் அவர் அந்த தேவைப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறார். அவருக்கு ஏற்கனவே இருக்கிறபடியால் அவர் திருப்பி அதை சித்தி அடைந்து கொடுக்க தேவையில்லை என்பதாக இருக்கு. சரி, அடுத்தது தாமதமாகிறது. டிவி எக்ஸாம் உரிய திகதியில பாஸ் பண்ணாதவருக்கு என்ன நடவடிக்கை? இதையும் அடிக்கடி இதுதானே இந்த 149வது உறுப்புரையும் அடிக்கடி கேட்கு. உத்தியோகத்தர் உரிய திகதியில வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைய தவறுகிற போது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? முதலாவது அவருடைய வேதனை ஏற்றத்தை பிற்போட வேணும், கொடுக்கக்கூடாது. சரிதானே, பிற்போட வேணும். உத்தியோகத்திற்கு அறிவிக்க வேணும், உங்களுடைய இன்கிரிமெண்ட் நிப்பாட்டியாச்சு, பிற்போடப்பட்டு. அப்போ வேதனை ஏற்றத்தை பிற்போட வேணும், அதை அவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். அதனுடைய பிரதி ஒன்றை அவருடைய நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரிக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். முதலாவது நாங்கள் இன்கிரிமெண்ட்டை நிப்பாட்டி வைக்க வேண்டும். அதுக்கு வேதனை ஏற்றத்தை பிற்போட்டு அது தொடர்பாக உத்தியோகத்திற்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். அதனுடைய பிரதி ஒன்றை எந்த தேதியிலே அவர் சித்தி அடைய வேணுமோ அந்த தேதியில இருந்து அவருக்கு இன்கிரிமெண்ட்டை நிப்பாட்டி போட்டு
அவருக்கு முறையாக கடிதம் கொடுத்து அறிவிக்க வேணும். அவ்வாறு பிற்போடப்பட்டது தொடர்பாக உத்தியோகத்தருக்கு அறிவிக்கிற கடிதத்தின் பிரதியை அவருடைய நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால அல்லது ஏதேனும் விசேட காரணங்களினால அவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் போயிட்டு என்று சொன்னால் அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினாலே அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் அவருக்கு கால நீடிப்பை வழங்கலாம். உத்தியோகத்தர் கேட்க வினத்திரமகான் தடைப்பரீட்சையில சித்தி அடைவதற்கு அவருக்கு உரிய காலத்தில் சித்தி அடைய முடியாமல் போனால் அவர் கால நீடிப்பை கோரலாம். இந்த கால நீடிப்புன்ற பிள்ளைகள் சில வேளைகள் இதில் சொல்லப்படுகிறது கொஞ்சம் விளக்கம் குறைவாக இருக்கும். உரிய காலத்துல பரீட்சை நடக்க இல்லை, 3 வருஷத்துல நடக்க இல்லை, 5 வருஷமோ 6 வருஷம் கழிச்சு தான் பரீட்சை நடக்குது. அப்ப அவரால் அது நடக்கல, அவற்றை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணம் அல்ல. உரிய காலத்துல பூர்த்தி செய்ய முடியாம போனது அவருடைய தவறு அல்ல, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணத்தினாலதான் அவர் சித்தி அடைய இல்லை. அப்ப அவர் தனக்கு இந்த பரீட்சையில சித்தி அடைவதற்கான கால நீடிப்பை தாரங்கொண்டு கேட்கலாம். அவ்வாறு அவருக்கு கால நீடிப்பு வழங்குவது அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவம் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுடைய அங்கீகாரத்தோடு மாத்திரம்தான் அதை வழங்க. சரிதானே? அவர் அந்த வினத்திரமகான் தடைப்பரீட்சை சித்தி அடைந்து 1 வருடத்துக்கு முன்பாக அந்த விஷயத்தை கோரி பெற்றுக்கொள்ளவர். அவர் இவி எக்ஸாம் எழுதிட்டார், 5வது வருஷம் எழுதி பாஸ் பண்ணிட்டார், ரிசல்ட்ஸ் வந்துட்டு அந்த 1 வருஷம் முடிகிறதுக்கு முன்னுக்கு தனக்கு அந்த கால நீடிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அவருக்கு பரீட்சைய நடக்குது, அந்த காலப்பகுதி கடந்துதான் நடந்திருக்குது. அவருடைய இன்க்ரிமெண்ட்டை நீங்க நிப்பாடி இருப்பீங்க, 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணி நிப்பாடி இருப்பீங்க. இப்ப அவருக்கு அந்த வேதனையற்றங்களை பெறுவதற்கு இடம் அளிக்க வேண்டும். அவருக்கு இடம் அளிக்க வேண்டும். சில வேளைகள்ல பரீட்சை நடந்து அவருக்கு பரீட்சை நடக்குது, எப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற வைங்களே, 3 அமர்வுகள்ல அவர் சித்தி அடைய வேணும் அல்லது 3 ஆண்டு காலப்பகுதியில சித்தி அடைய வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தால், சில பரீட்சைகள் 3 ஆண்டுகள்ல 6 பரீட்சை நடக்கணும், 1 வருஷத்துக்கு 2 பரீட்சை என்று சொல்லுவார். அப்ப அவ்வாறு நடைபெற வேண்டிய பரீட்சைகள் எல்லாம் நடந்திருக்குது என்றால் அவருக்கு கால நீடிப்பு கொடுத்திருக்கணும். 1 தடவை 1 ஆண்டு என்ற அடிப்படையில அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால நீடிப்பு ஒன்று வழங்குவார். அப்படி அவருக்கு மேலதிகமாக கொடுத்த கால நீடிப்பு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கும், அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ள 6 பரீட்சை அவருக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதி. உங்களுக்கு விளங்கக்கூடிய சொன்னா டியூ ஆக்களுக்கு 1 வருஷத்துல 2 இபி எக்ஸாம் நடக்க வரும். அப்ப அவைக்கு சொல்லப்பட்டிருக்குது, இப்போ செகண்ட் டிபி என்று எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிபி வேணாம், செகண்ட் டிபி. சரிதானே? ஃபர்ஸ்ட் டிபி என்றது கன்ஃபர்மேஷன், நாங்கள் செகண்ட் டிபி எக்ஸாம் அவை 3 வருட காலப்பகுதிக்குள்ள சித்தி அடைய வேணும். 3 வருஷ காலப்பகுதியில அவை இந்த சேவை பிரமாண குறிப்பின்படி 6 பரீட்சை நடத்தப்பட்டிருக்க வேணும். இப்போ இந்த 6 பரீட்சையும் நடக்க மட்டும் அவருக்கு 3 வருஷம் என்றுதான் கருதப்படும். 6 பரீட்சையும் முடிய அவர் சித்தி அடைய இல்லை. இப்போ மேலதிகமாக ஒரு காலப்பகுதி எடுக்கிறார், 7வது பரீட்சையில தான் சித்தி அடைகிறார். அப்ப 6வது பரீட்சைக்கும் 7வது பரீட்சைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியின் அளவு இருக்குத்தானே. இந்த காலப்பகுதியினால அவருடைய வேதனை ஏற்றம் மேலதிகமாக எடுத்த காலத்தின் அளவால பின்னுக்கு போகும், அவருடைய இன்கிரிமெண்ட் டேட் பின்னுக்கு போகும். சரிதானே? அவருக்கு மேலதிகமாக வழங்கப்பட்ட கால நீடிப்பினுடைய அளவினால அல்லது சித்தி அடைவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கால நீடிப்பினுடைய அளவினால அவருடைய வேதனையேற்றம் பிற்போடப்படும். வேதனையேற்றத்தின் அளவு பிற்போடப்படுதல் வேண்டும், அந்த கால அளவினால பிற்போடப்படுவதாக இருக்கும். இந்த வினத்திரமகான் தடைப்பரீட்சைகளுக்கு தோற்றுவது தொடர்பான விடுமுறைகளை பற்றியும் சொல்ல வேண்டும். முதல் தடவை பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது அவருக்கு கடமை விடுமுறை வழங்கலாம்.
பிரியாண செலவு எதுவும் வழங்கக்கூடாது. வினைத்திற மகான் தடைப்பரீட்சையை பொறுத்தவரையில அவருக்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கப்படும். கடமை விடுமுறை வழங்குவதாக இருந்தால் இலவச புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கப்படும், கடமை விடுமுறையும் வழங்கப்படும். ஆனால் அவருக்கான பிரியாண செலவை வழங்கக்கூடாது. திணைக்கள பரீட்சைகளுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு மாறி அவருக்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டை வழங்குவதில்லை. புகையிரத பாதை ஒன்று காணப்படுமாக இருந்தால் அவர் புகை வண்டியில பயணம் செய்ய வேண்டும் அல்லது போக்குவரத்து சேவை பஸ் வண்டியை பயன்படுத்த முடியும். பரீட்சையில சித்தியடைந்து பெறுபேறுகள் வழியான 1 மாத காலப்பகுதிக்குள்ள அவர் பிரியாண செலவு மற்றும் படிகளை கோரி பெற முடியும். அது நாங்கள் தாவன விதி கோவிந்த 14ஆம் அத்தியாயம் பார்க்கல இன்னும் விளக்கமாக பார்ப்போம். திணைக்கள பரீட்சைக்கும் வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அல்ல. டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு பிரியாண செலவு கோரி பெற முடியும். ஆனால் இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அவருக்கு வழங்கப்படாது. ஆனால் வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கு முதல் தடவை மட்டும் கடமை விடுமுறையும் இலவச புகையிரத ஆணை, கடமை விடுமுறை என்றால் பிறகு கடமை பிரியாண ஆணைச்சீட்டு வழங்கலாம் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் பிரியாண செலவை கோரி பெற முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் பரீட்சை நடைபெறுமாக இருந்தால் ஒவ்வொரு பாடத்துக்கும் முதல் தடவை தோற்றுவதற்கு வழங்க முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் பரீட்சைக்கு தோற்றுவாராக இருந்தால் அடுத்து வருகின்றவை அவருடைய சொந்த விடுமுறையாகத்தான் கருது. சரி, இவ்வளவுதான் இந்த வினைத்திற மகான் தடை பரீட்சை தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயங்கள். சரிதான், 2 அத்தியாயங்கள்ல ஓரளவு முக்கியமான விடயங்கள் சொல்லி இருக்கிறேன். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் குழுவில பதிவிட்டு விடுகிறேன். நீங்கள் இந்த 8 அத்தியாயங்களையும் ஒரு திரும்ப நேரம் கிடைக்கிற பிள்ளைகள் வாசித்துக் கொள்ளுங்க, பயனுள்ளதாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிறது, நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கு. நான் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரேன். நீங்கள் அதற்கு மேலதிகமாக முயற்சி செய்பவர்கள் கூடிய பயனை பெற்றுக்கொள்வார். சரி, இப்ப நான் இன்றைக்கு இந்த அளவோட நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் கேட்கிறேன்.